கர்த்தருடைய வார்த்தையை பகரும்படியாக சொல்லும்படியாக ஆவியானவர் மூலியமாக தேவன் தந்த அருமையான தயவான கிருபைக்காக நான் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு வேத வசன தியான பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். வேத வசனம் பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டாராம். எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாராம்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து. ஆண்டவர் எங்கேயே நம்மளால எங்க ஒரு பாட்டு கூட, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். உளையான சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, உளையான சேற்றிலும் எப்படி எங்கிருந்து? உளையான சேற்றிலிருந்து. ஆமா, உளையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்தான். அவன் ரொம்ப தாழ்த்தான். அவன் செத்த நாய், அவன் தொல்லு குறிஞ்சி செத்த நாய், ஒண்ணுமே கிடையாது. எங்கிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராம்? வாசிங்க. நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்தாராம். ஆண்டவர் எங்க எடுத்தாராம்? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எடுத்தாராம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எடுத்தாரு. சில சாட்சி சொல்லுவான், நான் சாராயம் கடையில தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில வீடு நினைச்சு அது மெத்த கட்டில நினைச்சு குப்பை தட்டியில படுத்துட்டு இருந்தேன். நான் என்ன குப்பை தட்டியில படுத்துட்டு இருந்தேன். அப்படியே வாசனையா இருக்கும். நான் சென்ட் வாசனை நினைச்சேன். இந்த போதை அந்த வாசனை தெரியாத குப்பை தட்டிலையும் சாக்கடையிலையும் பண்ணிய போல நான் இருந்தேன்மா. பண்ணியை பார்த்துட்டீங்களா? நாயை குளிப்பாட்டி நடுவில் வச்சா அது ஓரளவு பரவாயில்ல. ஆனா பண்ணியை குளிப்பாட்டி நீ என்னத்தான் ஷாம்பு போட்டு வாசனை திரவங்களை பூசி விட்டாலும் அது எங்க போவோம்? அப்படியே எங்க சாக்கடை இருக்கு, எங்க பூவா இருக்கு, எங்க சரீதிக்குது, அப்படியே கொண்டு போய் தலையை விட்டு ஏசியில இருக்கிறப்ப ஜில்லுன்னு இருப்பாரு. இல்லையா? பண்ணி நான் பண்ணிய போல நான் பிடிக்காம இருந்தேன். நான் பாவத்தில் இருந்தேன், நான் அக்கிரமத்தில் இருந்தேன், போத பயக்கத்தில் இருந்தேன், கெஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். சாட்சி சொல்லுவார்கள், அந்த இடத்துல இருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்தார், என்னை தெரிந்து கொண்டார். பாவத்தில் உளையான சேற்றில் இருந்தேன், அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், பாவத்திலே இருந்தேன். அந்த பாயிண்ட் பண்ண வாசிங்க. நீ என் தாசன். இல்ல அந்த பாயிண்ட். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்தேன். உன்னை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வேர்திருத்தேன், உன்னை ரட்சித்தேன், பாவத்திலிருந்து உன்னை மீட்டி எடுத்தேன். பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவாகிய நான் உனக்காக சிலுவையிலே மரித்தேன். உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை மீட்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக உன்னை மீட்டெடுத்தேன். அல்லேலூயா. தெரிந்து கொண்டான். அப்படிதானே? பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்தார். எங்கிருந்து எடுத்தார்? சில சேத்தில இருந்து கிடைத்த முத்து. ஒரு பாட்டு போகுதுல, சேத்திலே இருந்த முத்து. முத்து நம்மள எங்க இருந்த முத்து எப்படி தெரிந்தெடுத்தாரா? எப்படி தூக்கி எடுத்தாரா? சேற்றிலே. ஒரு பாட்டு, சேற்றில் மாண்டதான பாவியா, சேற்றில் மாண்டதான பாவியான மாற்றியே மாபாரங்கள் ஊட்டி நீரே அபிஷேகமே. சேற்றில் எங்கிருந்து? சேற்றில் மாண்டதான பாவியான என்னையும், சேற்றில இருந்த நம் ஆண்டு கிடந்த பாவத்தில் இருந்த அக்கிரமத்தில் இருந்தது. யாரும் நேசிக்க மாட்டார்கள், என்னை வெறுத்தார்கள். என் பாவ வாழ்க்கை அநேகருக்கு அருவருப்பாய் இருந்தது. ஆனால் தேவன் என்னை பொக்கிஷமாக மாற்றியிருக்கிறார். சேற்றில் மாண்டிருந்த என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து
வந்து அதன் எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று. அல்லேலூயா. நீ பாவத்தில் இருந்த, அக்கிரமத்தில் இருந்த, சேற்றில் இருந்த, உளையான சேற்றில் இருந்த, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த உன்னை நான் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, நான் உன்னை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை வெறுக்கவில்லை. உன்னை வெறுக்கவே இல்லை. உன்னை வெறுத்து உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. உன் கூடவே ஆண்டவர் இருக்கிறார். நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை வெறுத்து தள்ள மாட்டேன். உன்னை வெறுத்து உன்னை விட்டு எல்லாரும் விலகி போகலாம். ஆனால் உன்னை சேற்றிலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மனவேதனையோட மன அழுத்தத்தோட வாழ்வாய் சாவா என்று நீ வாழ்ந்து கொண்டே இருந்த நேரத்தில் நான் உன்னை தூக்கி எடுத்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வேர்திருத்தேன். உன்னை ஒரு நாள் உன்னை விட்டு விட மாட்டேன். உன்னை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. 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 வெறுப்பதில்லை. வெறுப்புனா என்னப்பா? வெறுப்பு என்ன? வெறுப்பு என்ன சொல்லுங்க? பிரியாணி கேட்டா, லாலிபாப் கேட்டா, சுடுகஞ்சி வச்சு ஊருக்காக கொடுக்குறேன். அம்மா மேல ஒரு வெறுப்பு. இதா அப்பா வந்தாங்க வரும்போதே நல்லா பிளைன்ஸா வாங்கிட்டு. அல்லேலூயா. வெறுப்பு. அதே போல பிள்ளைகள் சரியா கீழ்படியாவிட்டா, அவர்கள் சொல்ற போல நடக்காவிட்டா, பைபிள் வாசிக்காவிட்டா, ஒரு அங்க போகாத இங்க போகாத, இல்ல நான் என் இஷ்டம் போல தான் வாழ்வேன், நீ நான் சொல்றது நானா கேட்குறது அப்படின்ற போது பிள்ளைகள் மேல தாய்க்கு வெறுப்பு தான் வரும். நான் எப்படியெல்லாம் வாழ்வேன், நீ யாரும் என்ன கேட்கணும் கேட்டா என்ன செய்வீங்க? மூஞ்சிலேயே குத்து. அல்லேலூயா. அப்போ வெறுப்பு வந்தாதானே அம்மா நான் கண்டுக்கவே மாட்டேன் சொல்ல மாட்டாங்க, வெறுப்பாங்க. பிள்ளைகளை தாய் வெறுக்கும், தகப்பன் வெறுப்பான். பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகள் மூலியமாய்த்தான் கௌரவம் என்ன வரும் பெற்றோருக்கு. தலை குனிந்து நிற்காத இருக்கணும்னா பிள்ளைகளால் என்ன வரும்? கௌரவம் கிடைக்கணும். பிள்ளைகளால தான் நமக்கு கௌரவமே. அல்லேலூயா. ஐயோ இது யார் கொடுத்த பிள்ளையோ, இப்படி இதை பெத்தா இதை போல பிள்ளைய பெக்கணும், ஐயோ இது பிள்ளையா, இது ஒரே தொல்லையா இருக்கு, இப்படி அப்படி மனுதே எல்லாம் அவங்கள மனுது எங்களா சுத்துது பாரு, இது கெடுத்துலாமே என் பிள்ளையும் சேர்த்து கெடுத்து பாரு. இது யார் பத்தி பிள்ளைப்பா, யார் அப்பம்மா பேர் சொல்லு, பேரும் புகழும் வந்து சேரும். அல்லேலூயா. இப்படி வந்து ஒரு 4 பேர் வீட்டில் வந்து சத்தம் போட்ட கேட்டா எப்படி இருக்கும்? ஐயோ என் பிள்ளை எவ்வளோ பேர் புகழ் கொண்டு வருது. வீட்டில் வந்து 4 பேர் லவலவான்னு கத்துனாங்கன்னா பிள்ளையை கண்டிச்சு வை, ஒழுங்காயிரு, இல்லைனாக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்கக்கா எப்படி இருக்கும்? பிள்ளைங்க மேலே நம்ப வரும். வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். வெறுப்பு எப்படி என்ன வரும்? வெறுப்பு வரும். ஆண்டவர் சொல்றா நான் உன்னை வெறுப்பதில்லை. என்ன சொல்றாங்க? கடைசி பாயிண்ட் வாசிங்க. அந்த கடைசி பாயிண்ட் மேல் வசனத்துல வாசிங்க. மேல் பகுதியிலிருந்து முடியாச்சு. அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இல்லப்பா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த நான் உன்னை வெறுப்பதில்லை இருந்து மேல வாசிங்க. இல்ல நீங்க வாசிங்க கரெக்ட்டா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. என்ன? நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஐயோ ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, என்னை விட்டு போயிட்டாரோ, என்னை அவ்வளவுதான் என்னை விட்டாரே, என்னை வெறுத்துட்டாரே, வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, குழப்பமா இருக்கிறேனே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்னை வெறுத்துட்டாரு, என்னை ஆண்டவர் என்னை விட்டாரு, என்னை வெறுத்துட்டாரு, என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு புலம்புகிற நிறைய பேர் பார்க்கலாம். அவங்க சொல்லப்படுகிறது நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை அப்படிதானே, சூப்பர் வார்த்தை, அருமையான கட்டுரை வார்த்தை. இதுக்கு மேல ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு
தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் விருப்பாரா? உன்னை விட்டு விடுவாரா? ஒரு நாள் உன்னை விடுவார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன்னை வெறுக்காத தேவன். எல்லாரும் உன்னை வெறுக்கலாம், நண்பர்கள் வெறுக்கலாம், நல்லா பேசினவங்க பேசாத போகலாம், உன் மேல கோபமா இருக்கலாம், கசப்பு வைக்கலாம், உன்னால கிடைச்ச நன்மைகள் ஸ்டாப் ஆனவனையும் அவங்க உன்னை வெறுக்கலாம். உன்னால எந்த பிரயோஜனமா இருந்த நீ திடீர்னு பிரயோஜனம் இல்லாமல் போனா உன்னை வெறுக்கலாம். நீ வறுமை கஷ்டத்துல வாழும்போது உன்னை வெறுக்கலாம். நீ நல்லா இருக்கும் பொழுது உன் கூட இருந்தவங்க நீ கெட்டு போய் ஒரு வழியில ஒரு கஷ்டமான சூழ்நிலையில துக்கத்தோட வேதனையோட நீ கண்ணீர் பாதையில நீ கடந்து போகும் பொழுது உன்னை வெறுக்கலாம். ஒரு பாட்டு காட்டுறாங்க, தகப்பனே முன்தோழி சுமந்ததை நான் மறப்போம். அந்த பாட்டு பாருங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே தனிமையின் பாதையில் தகப்பனே முன்தோழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே முன்தோழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. நீ தனிமையின் பாதையில தனியா கைவிடப்பட்டு நொந்து நூலாகி நூடல்ஸ் ஆகி யாராவது உதவுவாங்களா? என் தனிமையை யாராவது போக்குவாங்களா? எல்லாரும் என்னோட உறவாக இருந்தார்கள், எல்லாரும் எனக்கு நட்பாக இருந்தார்கள். என்னுடைய கஷ்டங்கள் வரும்பொழுது என்னை தனிமையாக விட்டு விட்டார்களே, கொஞ்சம் தனிமையா என்னை விட்டு விட்டார்களே என்று என்ன செய்யலாம்? போகலாம். அல்லேலூயா. தனிமையின் பாதையில் இன்னொரு பாட்டுக்காரங்களோட பாடு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமை வருந்தி தளர்ந்திட்ட போதும் தேற்றுவாரின்றியே திகைத்த போதும், தனிமை வருந்தி தளர்ந்திட்ட போதும் தேற்றுவாரின்றியே திகைத்த போதும், இனியும் சுரமே உயிர்ப்பித்து என்னையே கணிந்து தந்தர நீந்தீரே. தனிமை வருந்தி தளர்ந்திட்ட போதும், எப்படி தனிமை வருந்தி தளர்ந்து சோர்ந்து இனிமேல் வாழவே முடியாது, வேண்டாம் இனிமேல் வாழவே முடியாது, நான் என்ன செய்யறதுனே தெரியல, நான் எங்க போறதுனே தெரியல அப்படின்னு தளர்ந்திட்ட போது தேற்றுவார் என்று திகைத்த. எப்படி தேற்றுவார்? யாராவது கேட்டுருவாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைப்பேன், என் ஜனங்களை நான் தேற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் அன்புள்ள தேவன். மனிதனுடைய அன்புகள் மாறும், நண்பர்களுடைய அன்புகள் மாறும், உறவுகள் அன்பு மாறும், அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லா தாய் தகவனுடைய அன்புகள் மாறும், எல்லாருடைய அன்புகள் மாறும். என் அன்பு, என் தேவனுடைய அன்பு மாறாது. நான் ஒரு பாடல் எழுதினேன், அந்த பாட்டை தேடிட்டு இருக்கேன், கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப எல்லாரும் மாறணும் பிற்பாடு என்னை விட்டு போகிற நிலைமையெல்லாம் வரும்பொழுது நான் அந்த பாட்டை படிப்பேன். மாறாதவர் இயேசு மாறாதவர், என்றென்றும் என் இயேசு மாறாதவர், மாறாதவர் இயேசு மாறாதவர், என்றென்றும் என் இயேசு மாறாதவர். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த பாடலை நம்ம எடுத்து தொடர்ந்து கம்போஸ் பண்ணி எழுதின பாடல். நான் மாறி போல செய்ய மாறாதவர் என் இயேசு மாறாது, என்றென்று இயேசு மாறாதவர். மனிதர்கள் அன்பு மாறிடலாம், ஆனால் என் இயேசுவின் அன்பு மாறாததே. மனிதர்கள் அன்பு மாறிடலாம், என் இயேசுவின் அன்பு மாறாததே. மனிதர்கள் அன்பு மாறிடலாம், என் இயேசுவின் அன்பு மாறாததே. அது மனிதருடைய அன்பு மாறி போகும்போது நான் உட்காந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த அந்த பாடல்.
அதை நான் கம்பஸ் பண்ணி நான் எழுதிட்டு இருந்தேன். அல்லேலூயா. தேவனுடைய மனிதனுடைய அன்பெல்லாம் மாறும், உலகத்தின் அன்பு மாறும், எல்லாரும் மாறுவார்கள், எல்லாரும் நம்மை விட்டு போயிடுவார்கள். ஆனால் இயேசு மாத்திரம் நம்மை விட்டு போகாதவர். ஆண்டவருடைய வார்த்தை கடைசியா நான் என்ன சொல்றேன், நான் உன்னை வெறுப்பதில்லை. எல்லாரும் வெறுக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் என்ன நம்பி வந்திருக்கிறேன், நீ உன்னை நான் வெறுப்பதில்லை. நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். தேவனுடைய மகிமை வெறுத்து விடவில்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஏன் வெறுக்கிறான்? வெறுத்து விடவில்லை என்று சொன்னது ஏன் வெறுக்கிறான்? மாறி பிடிக்கணுமா அப்படிங்கணும்? அப்படி எப்படி ஆண்டவர் வெறுத்தார்? ஏன் வெறுக்கிறார்? நிறைய பேர் விட்டு வெறுத்துட்டார், நீ வேணான்னு. ஆதியாகமம் ஒரு வருஷம், மறுபடியும் இந்த வருஷம் வாசிங்க, அதுக்கப்புறம் ஆதியாகமத்துக்கு போகலாம். வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? தீமையை. எது தீமை? தேவனுக்கு எதிர்மாறா இருக்கிறது, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் பாவங்கள். ஒருத்தருக்கு என்ன செய்யணும், நல்லா தான் போயிருப்பாங்க. இப்போ நான் சில யூடியூப் வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன், விரல் வச்சு மறிக்காது, போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கல்ல, ஒரு பைபாஸில் ஒரு கல்லோ ஒரு குழியோ இருந்தால் என்ன செய்வாங்க, அதில் கொண்டு போய் ஏதாவது மரத்தையோ ஏதாவது பள்ளம் தெரியுதுக்காக ஏதாவது வைப்பாங்க. அது ஒரு நல்ல எண்ணம். இல்லை, வண்டியோ இல்லை லாரியோ காரோ பஸ்ஸோ இல்லை டூ வீலரோ கொண்டு அந்த பள்ளத்தில் விழுந்து அவன் சாப்பிட்டு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துருந்தா அது நல்லதா? அது தீமை தானே. யாருக்கும் நமக்கு அதாவது ஒரு இதில் ஒரு பதிவில் பார்த்தேன், நல்ல எண்ணங்கள்னா என்னங்க ஐயா? என்ன ஒரு வாலிபை வந்து ஒரு சகோதரர்கிட்ட வந்து கேட்குறாரு, அவருக்கு நல்ல எண்ணங்கள்னா என்ன? எனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை போல மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் என்ன எண்ணம்? சொல்லுங்களேன். நல்ல எண்ணம். எனக்கு எதுவும் நடக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு தீமை வரக்கூடாது, எனக்கு வியாதி வரக்கூடாது, எனக்கு கடன் தொல்லைகள் வரக்கூடாது, நான் யாருக்கு தீமை செய்யக்கூடாது, எனக்கு மன அழுத்தம் வரக்கூடாது, எனக்கு துக்கம் வரக்கூடாது, எனக்கு கடன் பிரச்சனை வரக்கூடாது, மன அழுத்தங்கள் வரக்கூடாது, எனக்கு நல்லா இருக்கணும், நான் நல்லா கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வேணக்கூடாது, நான் நல்லா இருக்கிறது போல மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நல்லவர் 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 இயேசு நல்லவர். அல்லேலூயா. நாங்கள் இங்கே பாடும் இயேசு நல்லவர், நல்லவர் 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 நல்ல இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. நல்லவர் இயேசு நல்லவர். அவர் நல்லதுதான் செய்வார், ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார், யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். அவர் அன்புள்ளவர், அவர் அன்பாய் அரவணைக்கிறவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர், உன்னை தேற்றுகிறவர். நல்ல எண்ணங்கள்னா என்ன? நீ உனக்கு நல்லது நடக்கணும், நீ நல்ல எண்ணம் உனக்கு இருக்கிறது போல மற்றவனுக்கு உனக்கு என்ன நடக்குது நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் அதான், மற்றவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பாரு, அதுதான் நல்ல எண்ணம். எனக்கு நல்லது நடக்கிற போது மற்றவனுக்கும் நல்லது நடக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் அழிந்து நாசமா போகணும், அந்த குடும்பம் அழிஞ்சே போகணும். ஐயோ எப்படி நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னா அது நல்ல எண்ணம் கிடையாது. நல்ல எண்ணங்கள் தீமை, அதுதான் தீமை. இதை போல யாரையாவது சமைச்சா ஐயோ அவன் நல்லா இருக்காங்க என் கண்ணு முன்னாடி போராமப்பட்டு அவன் இப்படி இருக்கக்கூடாது, அவன் கெட்டு நாசமா போகணும், வியாதியா வந்து போகணும், அவனுக்கு யாராவது செய்வனை பண்ணணும், அவன் குழியில உழியணும். யோசப்புடைய சகோதரருக்கு நல்ல எண்ணமா குழியில கொண்டு போய் போட்டாங்க. யோசப்ப அது நல்ல எண்ணமா? தீமையான எண்ணம். கொண்டு போய் குழியில போட்டாங்க, சாவிடா. அவன் வசத்துல மிருகத்தின் ரத்தத்தை தடவி கொண்டு போய் அவன் மிருகம் அடிச்சு கொண்டுச்சு செத்துறாங்க. இவங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை, தீமையான எண்ணம். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, பாடுங்க சேர்ந்து, நன்மையாக மாற்றினீ நன்றி இயேசு ராஜா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி துதிப்பே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே,
உமக்கு நன்றி. அல்லேலூயா. அப்ப நடந்ததெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு தான். யோசேப்பு குழியில போட்டு நன்மைக்கு தான். கடைசியா அவன் குடும்பத்தையே போஷித்தான், பாதுகாத்தான். அல்லேலூயா. தீமையை வெறுப்பது தான். தீமையை வாசிக்கிற வசனம் சீக்கிரம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. தீமையை நீ வெறுக்க வேண்டும். நீ தீமையை வெறுக்காவிட்டால், துணிகரமாய் தீமைகளை செய்வாய் என்றால், பாவங்களை செய்வாய் என்றால், பாவத்திலே முழுகியிருப்பாய் என்றால், பாவத்தை பின்பற்றுவாய் என்றால், துணிகரமான பாவத்திலே நீ ஈடுபடுவாய் என்றால், தீமையை நன்மையால வெல்லணும். நீ செய்வாய் என்றால் ஆண்டவர் உன்னை வெறுத்து விடுவார். ஆனா அங்க சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியில, நான் உன்னை வெறுப்பதில்லை. ஆனா அதே தேவன் இங்க வெறுத்தல். நீ தீமையை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், உலக சிற்றின்பங்களை வெறுக்கணும், குடியை வெறுக்கணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, பாவ வாழ்க்கையை வெறுக்கணும், போதை பொருட்களை வெறுக்கணும், சாராயத்தை வெறுக்கணும். நீ தீமையை வெறுக்கணும். எந்த குடும்பத்துக்கும் தீமை செய்யாத யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. நண்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. தீமையை நீ வெறுக்கணும். நீ தீமையை வெறுத்தாதான் ஆண்டவர் உன்னை வெறுக்காமல் இருக்கணும். இல்லைன்னா செய்வார், வெறுவார். சில இடங்களை பார்க்கணும். வெறுப்புனா என்னன்னா, மனைவி கணவனை வெறுப்பாங்க. எப்போ வெறுப்பாங்க? மனைவியா கணவனை வெறுக்கிறாங்க? குடும்பத்து மேல அக்கறை இல்லாம, சரியா வேலைக்கு போகாம, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திக்கின்னு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஜூது விளையாடுவாங்க. ஜூது விளையாடுறது, தாயபாசை விளையாடுறது, பொறுப்பு இல்லாத குடி, பாவ வாழ்க்கை, கெஞ்சா, அதை பாவத்தில் அப்படியே முழுகிட்டு அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கே போக மாட்டாங்க, எந்த பொறுப்பும் இருக்காது. அப்போ மனைவி அவங்க அன்பா இருப்பாங்க, சுடுத்த நீ காய்ச்சி ஊற்றுவாங்க. தீமையை வெறுக்கிற பொறுப்பான கணவன் தானே. எனக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். ஏர் ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க. அல்லேலூயா. ஏர் ஓட்டி நல்லா கஷ்டப்பட்டு குடும்ப பொறுப்போட பிள்ளைகள் மேலே அக்கறையா பற்றியா பாட்டிக்கு விட ஊர் நாட்டில் இருக்கிறவங்க அது நல்லா தெரியும். ஏர் ஓட்டுற மாமனுக்கு குடும்பத்துக்காக அந்த சதவீதிலே சேர்த்துற வேர்வை, வெயில்ல நெற்றி வேர்வை சிந்தி குடும்பத்துக்காக உழைக்கிற, குடும்பத்துக்காக வாழ்கிற, பிள்ளைகளுக்காக வாழ்கிற அக்கறையோட ரொம்ப பொறுப்போட கவனமாய் தன் குடும்பத்தை பாதுகாக்கிற மாமனுக்கு எண்ணிவை. என்னவை? எண்ணிவை. இல்லைன்னா கறி குழம்பை ரசம் குழம்பு போலவே. மீன் குழம்பு, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரசம் போல வைப்பாங்க. அல்லேலூயா. அது ரசமா மீன் குழம்பான்னு தெரியாது. மீன் குழம்பு அப்படியே அந்த மீனும் கிரேவி அப்படியே எடுத்து விட்டா அப்படியே ரொம்ப பணியாரம் போல நிற்கிறோம். அல்லேலூயா. அது இங்கே ஊற்றுனா இங்கேருந்து இங்கே உத்திரமேரில் ஊற்றுற மீன் குழம்பு சென்னையில் போய் நிற்கும். அல்லேலூயா. அதை போல குழம்பு தான் ஊற்றுவாங்க. சும்மா இருந்த மாமனா இருந்தால் என்ன சூடு வைப்பாங்க. அப்போ அப்படிக்கிட்ட மாமனையும் புருஷனையும் யாரும் என்ன செய்யப்படாது, வெறுப்பாங்க. அப்புறம் டைவர்ஸில் போய் நிற்கும், கோர்ட்டில் போய் நிற்குது, டைவர்ஸில் போய் நிற்குது. வெறுக்கிறாங்க. எவ்வளோ பார்த்துட்டேன், சகிச்சு பார்த்துட்டேன், பொறுத்து பார்த்துட்டேன், என்னால் முடியல. ஏன்னா சில குடும்பத்தை பார்த்தா சொல்லுவாங்க, நான் சில இடத்துல போய் சில வெளியிடங்களெல்லாம் போய் சபையிலெல்லாம் போய், ஐயா வீட்டுக்காரர் ரசிக்க பண்ணையா, என்னால் முடியலையா, ஒரே கொடுமையா, குடும்பத்து மேலே அக்கறை இல்லை, மளிகை சாமான் இல்லை, இருக்கிற பொருளெல்லாம் சாமான் சட்டியெல்லாம் எடுத்து வித்துடுற, நாசமாக போகுது, நிம்மதியே இல்லையா, நிம்மதியே இல்லை, மன அழுத்தமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. இப்படி புலம்புறதான எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். வெறுத்து விடுவார்கள். இனிமேல் இவன் கூட வாழ்றதை விட வேஸ்ட் அப்படின்வாங்கல்ல, வெறுப்பு வந்துட்டு அப்படிதானே, அப்படிதான் சொல்லுவாங்க. வெறுத்து விடுவார்கள். சில பிள்ளைகள் கூட பாருங்க, சில கணவன் மனைவியை வெறுத்துருவாங்க. அது எப்போ பார்த்தா, நான் யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், ஃபோன் பேசினே அது என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல, பேசிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்காரர் வந்ததுன்னு கவனிக்கல. அது வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி தான் அவங்க வீட்டில் கேமரா வச்சுருப்பாங்க, அதையும் எடுத்து போட்டுறாங்க. குழந்தை விளையாடி இருக்குது, எதையோ வச்சு விளையாடி இருக்குது. அந்த அம்மா, அந்த குழந்தையோடைய அம்மா ஃபோன் பேசினே இருக்குது, கடலை போட்டுனே இருக்குது, அது பாட்டு பேசினுக்குது. அப்படியே பேசிக்கிட்டு அந்த குழந்தைய
ஏதோ அந்த காய்கறி வெட்டி இருந்துச்சுல, அந்த காய்கறி பதில் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜை சாத்துது. காய்கறி கீழே இருக்குது. குழந்தைக்கு காய்கறிக்கு வித்தியாசம் இல்லை. அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ வெயிட்டு குழந்தை, அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டு போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கார் வேலையிலேருந்து வராரு. அதான் யூடியூப்பில் உங்களுக்குலாம் அனுப்புகிற பாருங்க. வேலையிலேருந்து வராரு, வந்து ரிலாக்ஸ் பண்ணுற கொஞ்சம் நேரம் உட்கார ரிலாக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எங்கே குழந்தை தேடுறாரு, குழந்தை எங்கே கேட்குறாரு. அப்போ கூட அது ஃபோன் வைக்க மாட்டேங்குது. காலையிலே உங்களை அது பாட்டு பேசினே தான் இருக்குது. அது பாட்டு பேசினே போயினே வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை பதறிட்டு குழந்தைங்கன்னா அதுவும் தேடுது. அதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சுட்டு குழந்தை தேடுது. ஃபோனு இப்படியெல்லாம் குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் விளங்குமா? இதனால தானே செய்கிறாங்க, மனைவியை சில கணவர்கள் வெறுத்துறாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் என்ன ஆகுது, செத்துரும், ஜோலி முடிஞ்சுது. எத்தனையோ பேர்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. குழந்தை தான் செல்வம், ஈடு இணையில்லாத செல்வம், பொக்கிஷம். எவ்வளோ பொக்கிஷம், எவ்வளோ பண சொத்துக்கள் இருந்தாலும் குழந்தைக்கு ஈடாகும். அந்த குழந்தைய போய் ஃப்ரிட்ஜில் வச்சு மூடுறிய, எங்கேயாவது அறிவு இருக்கா? அதுக்கப்புறம் அவர் வந்து அமைதியாருன்ட்டு கத்துது. குழந்தை ஃப்ரிட்ஜில் கூலிங் தாங்க முடியாது, கத்துனோடனே காதை வச்சு கத்துறாரு. கேட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜை உள்ள குழந்தை. மீந்து போன குழம்பு தான் வைக்கிறீங்க. ஒரு நாள் குழந்தை எங்கள் வீட்டில் குழம்பு செய்தாக்க ஒரு வாரத்துக்கு செய்வாங்க. அல்லேலூயா. அதை சலிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தேவனுக்கு நாளைக்கு அதை ஒரு பானை நிறைய செய்துட்டு அடுத்த நாள் அதை தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நியாயமானது. குழந்தைய போய் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா? அந்த பழம் கெட்டு போகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அது சரி, யாருக்கும் கொடுக்கணும், அதான் கிடையாது. ஆனால் குழந்தைய போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா? அப்போ எப்படி அந்த கணவன் அந்த மனைவியை மேலே அன்பா இருக்கும்? வெறுத்துருவான். பிடிக்காத காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்படும் பொழுது என்ன உண்டாகும்? வெறுப்பு உண்டாகும். இது போலதான் தேவன் நமக்கிட்ட பிடிக்காத தவறுகள், பாவங்கள், பாவ வாழ்க்கைகள், காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னை வெறுப்பதில்லை என்று சொன்ன தேவன் நம்மளிடம் பிடிக்காத காரியங்கள் வெளிப்படும் என்றால் தேவன் நம்மளை வெறுத்து விடுவார். அல்லேலூயா. தீமையை வெறுக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவத்திலிருந்து தீமையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டி எடுத்தார். அந்த பாவத்தை மறுபடியும் நாம் செய்யக்கூடாது. நாய் தன் கக்கினதை தின்னது போல விட்ட பாவங்களை நாம் செய்வோம் என்றால், தீமையை வெறுக்காமல் தீமையை நேசித்து தீமைக்கு நம்மை அடிமையாவோம் என்றால், தீமையில் நம்மை விட்டு போகாமல் தீமையை பின்பற்றுவோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு நம்மளை வெறுப்பதில்லை என்று சொன்னவர் நம்மளை வெறுத்து நம்மளை விட்டு விலகி போய்விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் போயிட்டா நமக்கு வாழ்வே கிடையாது. ஒரு பாட்டு, வாழ்வே நீ தானையா, வாழ்வே நீ தானையா, வாழ்வே நீ தானையா, வாழ்வே நீ தானை, வாழ்வே நீ தானையா. எங்க வாழ்க்கையே நான் வாழ்வதே உங்களால தான், என் குடும்பம் வாழ்வது உங்களால தான், என் பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களால தான். வாழ்வே நீ தானையா. உண்மை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதையா, உண்மை பிரிந்து எங்களால் வாழ முடியாது. உண்மை பிரிந்து வாழ முடியாதையா, உண்மை பிரிந்து நீங்க இல்லாம வாழ்வே நீங்க தான். எங்களை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. தீமையை வெறுப்போம், தீமையை விட்டு விலகுவோம். பாவம் செய்கிற ஆத்மா சாவோம், பாவத்தின் சம்பளம் வரணும். தீமைகளை வெறுக்க வேண்டும். செல்போன் ஒன்றத்தை வெறுக்க வேணும். செல்போன்ல கண்ட காரியங்களை பார்க்கறது அம்மா பார்க்க மாட்டாங்க, அப்பா பார்க்க மாட்டாங்க. சிலர் மொட்டை மாடியில் போய் பார்க்கறதுனால மொட்டை மாடியில் போய் பார்க்குறாங்க. ஏன் சொல்ல பார்க்குறாரா? படிக்கட்டில் உட்காந்து பார்க்குறேன், கண்ணு குத்திடுவாரு. அலைவியா ஒரு சொல்லுவாங்க, சாமி உன்னை கண்ணை குத்தும். சாமி குத்துதே இல்லை, ஆண்டவர் குத்துனா தாங்க மாட்டோம். குத்துன்னு குத்துவாரு, வெறுத்துருவாரு. நம்ம தீமைகளை நம்ம வெறுக்கணும். செல்போனை தான் பெரிய தீமையாகுது. செல்போனை பிடிங்கிட்டா அவன் நைட்டு தூங்கும்போதே இப்படியே தான் தூங்குறான். அப்படி செல்போனுக்குள்ளேயே ஆக்ஷன் தான். பைத்தியமாயிட்டாங்க. தீமைகளை வெறுக்கணும், செல்போனை வெறுக்கணும், பாவ சிற்றங்களை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், உலக நண்பர்களை வெறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா உடனே போயிடக்கூடாது. அம்மா எனக்கு ஒரு வேலை, நான் போகிறேன், உடனே போயிடக்கூடாது. என்ன சரி எப்படி
ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ட உடனே எதையாவது ஒரு காரணம் சொல்லி போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டோன்னா விட மாட்டாங்க. என்னெல்லாம் கூட எங்கள் பசங்க என் ஃப்ரெண்டுங்க வந்தானா எங்கள் அம்மா கடையில் இருப்பாங்க. ஏய் சி 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 போ. டேய் இனிமேல் உங்கள் அம்மா இருக்கும்போது நான் வரமாட்டேடா. நாங்கள் தூரத்தில் வந்து சிக்னல் கொடுப்போம். சிக்னல் ஏன்னா சிக்னல் கொடுக்குறதுனால லாரியா பஸ்ஸா இல்லை டூ வீலரா காரா சிக்னல் கொடுப்பாரோ. அவர் சிக்னல் கொடுத்தா நான் வந்துடணுமா அவங்க அம்மா கிட்ட ஏமாற்றிட்டு. அப்புறம் எப்படி தீமையை தான் நடத்துவான். அவன் என்ன செய்வான், கூப்பிட்டு போய் நல்ல விஷயமா சொல்லுவான். டேய் உங்கள் அப்பா பாக்கிட்டு வந்து எவ்வளோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலையா, நான் எடுத்துகிட்டு வந்துடுனா அடுத்த நாள் நீ எடுத்துருவான். 100 ரூபா நீ எடுத்துருவா. திருவிழா கற்றுக் கொடுப்பான். தப்பான பாதைகளை நடத்துவான். நல்ல வழிகளை நடத்த மாட்டாங்க. எப்போதும் தாய் தகவல் கட்டுப்படணும். தீமையை வெறுக்கணும். கெட்ட நண்பர்களை வெறுக்கணும். கூட்ட போகக்கூடாது. அவங்களுடைய சவகாசம் நமக்கு தேவையில்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் ஏது, போலியாளுக்கும் சம்மந்தம் ஏது. உலகத்தார் நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களா இருங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தார் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களா இரு. நீ ஏன் உலகத்தாரோட போய் ஐக்கியம் வச்சுக்கிற, ஏன் உலகத்தாரோட போய் அப்படியே இணைஞ்சிக்கிற? உலக ஃப்ரெண்டுங்க அவன் கெட்ட வார்த்தை பேசுவான். அவன் ஏதாவது கமான் அடிக்கும், போறவங்களால கிண்டல் பண்ணுவான். அப்படியெல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்படும் போது இருந்திருக்கேன். அவனோட போய் என்ன செய்யணும், நம்ம போன தீமை தான் வரும். போகக்கூடாது. கெட்ட நண்பர்கள். நான் இயேசுவின் பிள்ளைகள். ஒரு பாடுங்க பெருக்கம் செய்வேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் யாருப்பா? இயேசுவின் பிள்ளைகள். கூப்பிட்டா என்ன செய்யணும்? நான் வரமாட்டேன், நீ சர்ச்சுக்கு வந்தா. இன்னைக்கு என் மூலியமா ரசிக்கப்பட்டவங்களா விசுவாசியா இருக்காங்க. வாலிபர்கள் ஊழியத்தில் இருக்காங்க. என் மூலியமா ரசிக்கப்பட்டு. நான் அவங்களை போய் பார்க்க இயேசு பற்றி சொல்ல போகும்போது, இவன் ஏன்டா நம்ம வீட்டுக்கெல்லாம் வரான், நம்ம ஏரியாவில் வரான், நான் அடிச்சு விரட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நல்ல புனிதமாய் தெய்வீகமாய் ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுகிற ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. நல்ல விசுவாசிகளா இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை நாம் இயேசுவின் பிள்ளைகள். நான் இயேசுவின் பிள்ளை. பாவ வழியில நான் போக மாட்டேன். நீ கூப்பிட்டா நான் வர மாட்டேன். நீ சர்ச்சுக்கு வந்தா நான் வரேன். அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிப்பட்ட சாட்சிகளா இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் டாட்டா பாய் பாய் நான் வரலடா, எனக்கு வேலை இருக்குதுடா, வீட்டில் வேலை இருக்குதுடா, எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அப்பா திட்டுவாங்க. அப்படிதானே? எங்கள் அம்மா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நான் வரமாட்டேன் அப்படின்னு வெறுக்கணும். என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட நண்பர்களை உறவு தேவையில்லை. அப்படிப்பட்ட நண்பர்களை வெறுக்கணும். வேண்டாம், நீ வேண்டாம். நல்ல நண்பர்களா. ஒருவேளை போயிட்டு அங்கே தப்பான காரியங்கள் கெட்டவாத பேசி ஒரு உலக பாடல்கள் சினிமா பாடல்கள் பாடிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கின்னு ரொம்ப தவறான வழியில இருந்தா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடணும். வெறுக்கணும். அவங்கள வெறுத்து விடணும். அப்போ தீமைகளை வெறுத்தாதான் என்ன செய்வாங்க? சீக்கிரம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிறார் பயம். நீ தீமையை வெறுக்கணும். சபையை வெறுக்கக்கூடாது, ஆராதனையை வெறுக்கக்கூடாது. இப்ப இருக்கிற வாலிபர்களா சபையில ஆராதனை வெறுத்து கீழே போய் அந்த பார்க்கிங்ல எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். இப்போ சில இடத்துல பிரசங்கம் பண்ண போவேன். மேல பாஸ்டிங் நல்லா பாஸ்டிங் போட்டு நல்லா ஊழியம் செய்யணும். ஒரு சீட்டு ஆவி நந்து நிற்பாங்க பாட்டு பாடி. கீழே ஆட்டோவில் உட்காந்து பைக் மேலே உட்காந்து பார்க்கிங்கில் சர்ச்சு கீழே அந்த பார்க்கிங்கில் செல்ஃபோனை நோண்டிக்கின்னு சிரிச்சுக்கின்னு பேசிக்கின்னு கமாண்ட் அடிச்சுன்னு இருப்பாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா அங்கே கீழே தான் ட்ரெஸ் ரூம் இருக்கும். ட்ரெஸ் ரூமுக்காக நான் வருவேன் கீழே. அப்போ அப்படி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். வாலிபர்கள் கெட்டு சீரழிந்து போயிருக்கிறாங்க. தெய்வீக அன்பு இல்லை. தேவ சமூகத்தை நேசிக்க மாட்டாங்க. தேவ சமூகத்தினா கசப்பா இருக்கு. ஆண்டோடைய சமூகம்னா கசப்பா இருக்கு. ஒரு 4 நண்பரோட முடிச்சுட்டு நான் போகும்போது பார்த்தாக்கா அந்த அந்த கோயிலுக்கு எதிர்க்க திண்ணை போல ஒன்று போட்டுருக்கோம். அதில் உட்காந்து 4-5 பேர் உட்காந்து பேசிட்டே இருப்பான். ரோடு கூட போக மாட்டான். ரோட்டில் உட்காந்து பேசணும். சிலர்லாம் சேர் போட்டு கிறிஸ்தவன் கூட சேர் போட்டு உட்காந்து பேசிட்டான். ஆனால் ஆண்டவரை நேசித்து நான் செய்யல. அம்மா சொன்னா ஓ அப்படின்னு, ஏய் பைபிள் வாசி, ஏய் சச்சுக்கா பேசக்கூடாது. அவ்வளவுதான். அம்மா அப்படியே கண்ணாலே பேசிட்டு ரொம்ப செம டேலண்ட். அதுலையா ஏய்
பைபிள் வாசிச்சடா தவிர்த்துக்கூடா அவ்வளவுதான். அல்லேலூயா. முடிஞ்சது. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அவஸ்தைப்படுறான். பிள்ளை ஒருத்தர் எழுதுறான், ஒரு பாட்டுக்காரன் பைபிள் பார்த்தா எழுதுறான், தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா தென்னையே பெற்ற தென்னையை ஒரு ஏக்கர்ல ஒரு 500 தென்னை நாட்டினா கூட அது இளநீர் கொடுத்துருக்கோம், நல்லா போயிடுச்சுக்கணும். இந்த பிள்ளையை பெற்று கண்ணீர் தான் விடுறேன் அப்படின்னு அவன் எழுதுறான். அனுபவத்தில் எழுதுறான், பைபிள் எடுத்து பார்த்தா எழுதுறான். பிள்ளைகளை பெற்று நம்ம கண்ணீர் விடக்கூடாது. பிள்ளைகளை பெற்று அவன் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. பாட்டி சொல்லுவான், என் பிள்ளைங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது பாட்டி. வெளியா சிஸ்டர் தான் எனக்கு நல்லா எனக்கு தாய், அதுதான் என் மகளை போல பாதுகாது. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அல்லேலூயா. அப்புறம் தான் குழம்பு நல்லா இல்லை கொடுத்தா புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா வீட்டுக்கு பின்னாடி முடம் போட்டு பார்த்தான். புண்ணியத்துக்கு என்ன புடவை கட்டி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக தானே அளவு பார்த்தாங்க முடம் போட்டு. அதாவது புண்ணியத்துக்கு கிடைச்சா அது எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு நன்றி சொல்லி நன்றி. கவலை கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னது வெறுப்பதில்லை ஆண்டவர். போதும் இங்கே அல்லேலூயா. வெறுத்து விடாது. வெறுத்துறாங்க. நீ பிள்ளைகளால பெற்றோர்கள் வெறுப்பா வாழ்றாங்க, பிடிக்கல. என்ன வாழ்க்கையா இது? சில இடங்கள்ல தான் சில குடும்பம் பார்த்து என்ன வாழ்க்கை தான் இது, சலிச்சு போயிடும். அப்படிதானே? வெறுப்பு அப்படிதானே? என்ன வாழ்க்கை, எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ வீடாக கேட்டேன், எல்லாமே கிடைச்சது, உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக நல்லா நிறைவா இருக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில தோத்துருந்தேன், குடும்ப வாழ்க்கையில தோத்துருந்தேன், நிம்மதியே இல்லையே, வேதனையா இருக்கு. யாருக்கிட்ட சொல்றது? அவன்கிட்ட சொன்னா அவன் பிரச்சனையே 1000 இருக்கு. எந்த 100 இருந்தா அவனுக்கு 1000 இருக்கு. அவன் வெறுத்த நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்கிறான். நீ வெறுப்பா இருக்கிறாயா? ஆண்டவர் நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார். நீ உலகத்தை வெறுக்க வேண்டும். பெற்றோருடைய அன்பு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். நேருடைய அருமை வெயிலுக்கு போனதான் தெரியும். எங்க அம்மா இருக்கும் போது எனக்கு அதோடைய அருமை தெரியல. ஜாலியா இருப்பேன், பிரச்சனை காணப்பாட்டு பாடின்னு வீட்டுக்கே வரமாட்டேன், சுத்துவேன், ரவுண்ட் அடிப்பேன், போவேன், ஜாலியா இருப்பேன். ஒரு நாள் எங்க அம்மா செத்துது, மண்டி என்னை விட்டு போச்சு. அப்போதான் தெரியுது அந்த நேருடைய அருமை. வெயில் பயங்கரமான கஷ்டம். கூட பொறுமைனா வெறுக்கிறான். அம்மா உன்னதானே பார்த்தாங்க, அப்படியெல்லாம் வெறுத்தாங்க. பசி பட்டினி, அன்புக்கு அன்பே இல்லை. அன்பாய் அரவணைத்த தாய் இறந்த உடனே அன்புக்கு ஏங்குனேன். அன்பு கிடைக்கல, அரவணைப்பு கிடைக்கல, எல்லாம் வெறுத்தார்கள். உலகம் வெறுத்தது, நண்பர்கள் வெறுத்தார்கள், எல்லாம் அனாதையாய் கைவிடப்பட்டேன். அப்போ தாய் தகப்பனுடைய அருமை தெரியாதுப்பா. தாய் தகப்பன் உங்களுக்காக நமக்காக நம்ம மெழுகு எப்படி உருகுதோ அது கூட தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க, மெழுகாய் தங்களை உருக்கி நமக்காக வெளிச்சமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ பிரகாசமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கணும், நீ ஒரு கலெக்டர் ஆகணும், நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், நீ பெரிய தொழிலதிபர் ஆகணும். அப்படிதான் உன்னை மெழுகாய் உருகி உனக்காக தாய் தகப்பன் தன்னை வெறுத்து உலகத்தை வெறுத்து வாழ்கிறார்கள். அருமை தெரியணும். அருமை தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும், தாய் இருக்கிற வரைக்கும் அந்த அருமை நமக்கு தெரியாது. அவங்க நம்ம போயிட்டு இருப்பாடுதா, இறந்து இருப்பாடுதா, அப்படி அருமை தெரியும். அதை கூட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமா வளர்க்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், எதிர்த்து நிற்க கூடாது, பாவத்தை வெறுக்கணும். இல்லவென்றால் நம்முடைய தேவன் நம்மளை வெறுத்து விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் வெறுக்கிற நிலைமைக்கு நாம் வந்து விடக்கூடாது, தீமைகளை வெறுக்கணும். அல்லேலூயா. தேவன் கைவிடாதாக. வாசிங்க அடுத்தபடியாக யோபு 19:20 வாசிக்கலாம். எவ்வளவு அருமையான நிறைய பகுதி இருக்கு. நான் இதோட முடிச்சுக்கிறேன், டைம் கிடைச்சா அடுத்த முறை பார்க்கலாம். சீக்கிரம். யோபு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அல்லேலூயா. யோபு 19ஆம் அதிகாரம் 19:20. யோபு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதமானார்கள். மறுபடியும் வாசிங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும்
என்னை வெறுக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க தம்பிங்களா. யோபுடைய வாழ்க்கை, அவனுடைய பைபிள் யோபு புஸ்தகம்லாம் வாசிங்க 1ஆம் அதிகாரத்திலிருந்து. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன், ஐஸ்வர்யவான், விலையேற பெற்றவன், நல்ல வசதியா இருந்தான், கோட்டீஸ்வரனா இருந்தான். அப்போ எல்லா சிநேகிதர்லாம் வந்தாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது தானே வருவாங்க. நம்ம கிட்ட பாக்கெட்ல 10 ரூபா இருந்தால் தான் வருவான். யாரா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, என்ன யாரா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்தாதான் வருவாங்க. இல்லைன்னா நம்மளை விட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க, வரமாட்டாங்க, வெறுத்துருவாங்க. நம்மளை யாரும் நேசிக்க மாட்டார்கள். யோபு அவ்வளவு வசதியா இருக்கும்போது எல்லா சிநேகிதரும் வந்தாங்க. கடைசி என்ன செய்தாங்க, மறுபடியும் வாசிங்க. என் பிராண என் பிராண சிநேகிதன், என் பிராண இந்த பழைய படத்துல எல்லாம் அது நரச்சி உடம்பு பாம்பு, பிராணநாதா, பிராணநாத தன் கணவனை, பிராணநாதா எப்படி இருக்கீங்க நாதா அப்படின்னா, அது பிராண, அது என் உயிரினும் நேராத என் கணவனே பிராணநாதனா. என் கமலா என்னை பார்த்து, என் பிராணநாத பாஸ்டரே எஸ்தரப்பா, என் பிராணநாதா. கமலா சொல்ல, தலையை நிமிந்து பாரு, என் பிராணநாதா பாஸ்டர். இப்போ பாஸ்டர் செய்யற பாஸ்டர் பார்த்து, என் பிராணநாதா பாஸ்டையா ஜபத்துக்கு போலாமா அப்படின்னா பாருங்க, கண்டிப்பா. அல்லேலூயா. அதான் பிராணன், அதுதான் அது புரியத்துக்காக நான் விளக்குறேன். யோபு என்ன சொல்றான், வாசிய. என் பிராண சிநேகிதன், என் பிராண சிநேகிதன், என் உயிருக்கு மேலான, என் உயிரிலும் மேலான. கட்சிக்காரங்க பேசுவாங்க, எம்ஜிஆர் பேச, என் ரத்தத்தின் ரத்தமே, என் ரத்தத்தின் நன்றுமை, என் உடன்பிறப்பே அப்படின்னுவாங்க. கட்சிக்காரங்களாம் பேச, என் ரத்தத்தின் ரத்தமே, கடைசியா ரத்தத்தை உறிஞ்சி எடுப்போம். என் உடன்பிறப்பேம்மா, கடைசியா நீ யாருன்னே தெரியாது. ஓட்டு போட்டு எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான், நீ யாரும் நான் யாரும். வெளியே எப்பா எங்கள் வாட்ச்மேன் பாரு, அவங்க இழுத்து போய் வெளியே விட்டுடுவோம் அவரை. ஆனால் ரத்தத்தின் ரத்தமாக உறவாய் பிராணநாதன், பிராணம், என் பிராண சிநேகிதன், என் உயிர் நண்பன். என்ன சொல்லுவேன், ஏய் எனக்கு உயிர் நண்பன், எனக்காக என் உயிரையே கொடுப்பான், உயிரை எடுப்பான். உன்னை தீமையான குழியில் போட்டு போய் தள்ளுவான். அவன் செய்த தப்பு ஊ மேலே போட்டுருவான். நான்லாம் அந்த அனுபவத்தில் வந்துருங்க. அவன் செய்த தப்பை நம்ம மேலே போட்டுருவான். கடைசியாக அது நம்ம குடும்பத்தை வந்து பாதிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். பிராண சிநேகிதன் என்ன செய்தார்களாம், எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். எல்லாரும் அப்படியே போட்டு பிராண சிநேகிதர், என் பிராண சிநேகிதர், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை வெறுக்கிறாங்க. நான் அப்படியே இன்னும் அவங்க வாசிக்க கீழே, நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதமாக வர மாட்டாங்க, விரோதமானார்கள், விரோதிகளானார்கள். வெறுத்தார், எல்லோரும் வெறுக்கிறான், விரோதி ஆயிடுறான். வாலிப வாழ்க்கை, நீ ஆண்டவருக்காக, நீ ஆண்டவரை வெறுக்கக்கூடாது, சத்தியத்தை வெறுக்கக்கூடாது, ஜெபத்தை வெறுக்கக்கூடாது. நீ உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறவனா இருக்கணும். உன் ஆவிக்குரிய ஜீவத்தை நீ கட்டி எழுப்புறவனா இருக்கணும். உலக சிற்றின்பங்களை நீ வெறுக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான், தன் வசனத்தின்படி காத்துக் கொள்வதனால் தானே. வாலிபன் இந்த நாட்களிலே விசுவாச கிறிஸ்துவ குடும்பங்கள் வாலிபர்கள் கவனமாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வெறுத்து விடாதபடி, ஆண்டவருடைய விட்டு விலகாதபடி, ஆண்டவர் உன் கூட இருக்கிறனா, நீ பாதுகாப்பா இருக்கணுமா, நீ உயர்ந்த இடத்துல வரணுமா, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறணுமா, ஆண்டவர் வெறுக்கிற இடத்திலே நீ இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல், புதிய பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை முடிப்போம். சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்ம இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து கோடி கோடி நன்றி மைக்க பாருங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியா
உமக்கு அது வீடாகும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நம்மளை தூக்கி எடுத்தான். அந்த ஏசாயா பகுதி மட்டும் சொல்லுங்க. நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ தீமையை வெறுக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும், உலக சிற்றின்பங்களை வெறுக்க வேண்டும். பரலோக நரகத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமா? பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டுமா? நீ உலகத்தை வெறுக்க வேண்டும். தேவன் உன்னை வெறுக்காதபடி உன்னை வாழ்க்கையை பாதுகாக்கும். தேவன் உன்னை வெறுத்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாய் நாம் வாழ்வோம். ஆவிக்குரிய ஜீவித்தின் முக்கியத்துவம் தருவோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தையோ மரணம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையாயிருப்போம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. அவர் உன்னை சமாதானமாய் நடத்துவார், உன்னை பாதுகாப்பார். நீ வெறுத்து விடக்கூடாது. வாலிபர் கூட்டம் இருக்குதா? எனக்கு முன்னாடி நீங்க ஆயத்தமாகணும், ட்ரெஸ்ஸுகளை ரெடி பண்ணிக்கணும், அபிஷேகம் பெறணும், வாந்தியோடு இருக்கணும், வாந்தியும் தாகத்தோடு இருக்கணும். மானானது நீரோடைய வாஞ்சத்துக்கு கதறுவது போல என் ஆத்துமா உன்னை வாஞ்சித்து கதறுகிறது. கதற வேணும், பரிதவிக்க வேணும், துதிக்க வேண்டும், பாடி மகிழ்ந்து கழிக்க வேண்டும், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு வெறுத்து விடாதபடி, நம்மை விட்டு போகாதபடி, எல்லா மனிதர்களும் உன்னை விட்டு போய்விடலாம். உன்னை நேசித்தவர்கள், உண்மையில் அன்பாய் இருந்தவர்கள், உன்னில் பாசமாய் இருந்தவர்கள், உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உன்னை வெறுத்து விடலாம், உன்னை கைவிட்டு விடலாம், உன்னை விட்டு விலகி போய்விடலாம். ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் வெறுக்க மாட்டார், ஒரு நாள் உன்னை விட்டு போக மாட்டார். உன்னை வெறுப்பதில்லை. மனிதர்கள் வெறுப்பார்கள், சமுதாயம் உன்னை வெறுக்கும், உற்றார் உறவுகள் உன்னை வெறுக்கும், சொந்த மன்னர்கள் உன்னை வெறுக்கும், உன்னை கைவிடுவார்கள். நீ கைவிடப்பட்டு துக்கத்தோடு வேதனையோடு நீ மன அழுத்தத்தோடு இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுப்பதில்லை. ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல் நான் தேற்றுவேன், நான் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.